உப்சி எனப்படும் சுல்தான் இட்ரிஸ் கல்வியியல் பல்கலைக்கழக பரதநாட்டிய பண்பாட்டுக் கழகத்தின் ஏற்பாட்டில் மீண்டும் வளர்ந்தது முத்தமிழ் விழா பாகம் 2. தேசிய அளவிலான இப்போட்டி கடந்த மே 25 பல அரசாங்க பல்கலைக்கழக மற்றும் 68 தமிழ் பள்ளி இடைநிலைப்பள்ளி மாணவர்களின் பங்கேற்புடன் சிறப்பாக நடைபெற்றது. அதில் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கல்வி மற்றும் விளையாட்டு, நிதி மற்றும் நலன்புரி, ஆளுமை மற்றும் ஆன்மீக மேம்பாடு என 3 பிரிவுகளாக நடத்தப்பட்ட மாநாட்டில் அவர்கள் முன்மொழிந்த கருத்துக்கள் அந்நாளில் உயர்கல்வி அமைச்சின் பிரதிநிதி காளியப்பன் ராஜகுமாரனிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியின் தனிச்சிறப்பாகும். இந்திய சமுதாயத்தை மேம்படுத்துவதற்காக மலேசியாவில் உள்ள மாணவர்களின் குரல் வழி உரிய அமைச்சுகளிடம் தீர்வினை கண்டு ஒப்படைக்க வேண்டும் என்ற அம்மாநாட்டின் நோக்கம் அன்று நிறைவடைந்ததாக அதன் இயக்குனர் உதயவேலன் லிங்கம் தெரிவித்தார். இதனிடையே பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மட்டுமல்லாது தமிழ் பள்ளி மற்றும் இடைநிலைப்பள்ளி மாணவர்களுக்கும் முத்தமிழ் விழாவில் கவிதை ஒப்புவித்தல் போட்டியும் கட்டுரை எழுதும் போட்டியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஜொஹூர், சிலாங்கூர், கிடா, பேரா, மலாக்கா, திரங்கானு ஆகிய மாநிலங்களை பிரதிநிதித்து மாணவர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் உப்சி பல்கலைக்கழக மாணவர்கள் விவகாரங்கள் மற்றும் முன்னாள் மாணவர்களின் துணைவேந்தர் சசிகரன் மோனேயம் மற்றும் உயர்கல்வி அமைச்சகத்தின் மாணவர் விவகார பிரிவின் முதன்மை உதவி இயக்குனர் காளியப்பன் ராஜகுமரன் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர்.